உங்கள் எல்லாரையும் இங்கே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. கேஜேபி டாக்கீஸ் அண்ட் 7 வாரியர்ஸ் சார்பாக திரு கேஜே பாலமணி மார்பின், திரு சுரேஷ்குமார், திரு கோகுல் பெனாய் அவர்கள் இணைஞ்சு தயாரித்து விக்னேஷ் கார்த்திக் அவர்களுடைய இயக்கத்தில் ஸ்டார் காஸ்டிங்கான கலையரசன், சோஃபியா, சாண்டி மாஸ்டர், அம்மு அபிராமி, ஆதித்யா பாஸ்கர், கௌரி கிஷன், ஜனனி அண்ட் சுபாஷ் அவர்கள் நடிப்பில் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன படம் தான் ஹாட் ஸ்பாட். அண்ட் திஸ் மூவி இஸ் பிரசன்டட் பை சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட், தினேஷ் கண்ணன். நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கியம் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, நம்ம டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே பொருந்தும். தமிழ் சினிமாவில் நாள்தோறும் ஏகப்பட்ட படங்கள் உருவாகி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் சொசைட்டியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசணும், ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியை ஒரு சில இயக்குநர்கள் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் அவருடைய ஷார்ட் ஃபிலிம்ஸில் தொடங்கி தன்னோட ஒவ்வொரு படத்துலையுமே சோஷியல் காஸ்க்காக தான் உருவாக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஹாட்ஸ்பாட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே ஒரு பெரிய கலையபரமே நடந்தது அப்படின்னு சொல்லணும். அவ்வளோ எதிர்ப்புகள், அவ்வளோ கேள்விகள். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருக்குல்ல, பயங்கர பாசிட்டிவான விஷயங்களை பேசியிருக்காங்கல்ல, அண்ட் கண்டிப்பாக அது மாதிரியான மாற்றங்கள்லாம் சமூகத்தில் வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு பயங்கரமான பாசிட்டிவான ரிவ்யூஸும் ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்கு. அதனால தான் ஹாட்ஸ்பாட் படத்தோட சக்ஸஸை கொண்டாடுறதுக்காக இந்த அரங்கத்தில் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். ஸோ படத்தோட டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்துடலாம். இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸில் படம் கொடுத்து நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் அதான் இந்த மாதிரி ஃபார்முலாக தேங்க்ஸ் சொல்லி அப்படிலாம் பேசணும்னு நினைக்கல, எதுவும் ப்ரிப்பேரும் பண்ணல. நான் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பேசணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த படம் இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ப்ரெஸ்ஸு தான். ஸோ அதுக்கு நன்றின்றது எனக்கு ரொம்ப நார்மல் வேர்டாக தோணுச்சு. ஆக்சுவலி சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு பசங்கிட்ட சொன்னேன். ரொம்ப ஓவராக இருக்கும், தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஏன் அப்படின்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ நெகட்டிவிட்டிக்கு அப்புறம் நாங்கள் ப்ரெஷ் ஷோ போடும்போது எனக்கு அவ்வளோ பயம். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கோவத்தில் வந்தாங்க ப்ரெஷ் ஷோக்கு, என்ன தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் அந்த ஒரு மூடிலிருந்து டோட்டலாக மாறி கிட்டத்தட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷோ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கைத்தட்டி என்ஜாய் பண்ணி சிரிச்சு கடைசியில் விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பேர் வரும்போது ப்ரெஷ் ஷோவில் ஹோல் தேட்டரே கைத்தட்டுறதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கனவு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிது, கண்டிப்பாக இது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா எந்த கோவம் இருந்தாலும் இல்லை என்ன இருந்தாலும் எதை பற்றியுமே யோசிக்காமல் அதுக்கு என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணுவேன் அப்படின்றத சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு 3 நாள் நம்ம படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வீக் டேல நல்ல டாக் இருந்தது. அண்ட் இப்போ இந்த தேர்ஸ்டேலேருந்து சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீக் டேஸ் எல்லாமே சாட்டர்டேலாம் ஃப்ரைடேவே ஃபுல்லு, சண்டேலாம் இன்றைக்கே ஃபுல்லு, ஆல்மோஸ்ட் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா தேட்டரில் ஷோஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது நிறைய தேட்டர்ஸில் ஒரு ஷோ, நைட் ஷோ, மத்தியானம் ஷோ, இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா ஷோவுமே ஃபுல்லு, ஆனால் மக்கள் பார்க்குறதுக்கு ஷோஸ் இல்லை. ஸோ நான் தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி சின்ன படங்கள் வேர்ட் ஆஃப் மவுத்தில் செகண்ட் வீக் சஸ்டெயினாகி நிற்கும் போது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் ஷோஸ் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் தேட்டருக்கு பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்டு எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அடுத்த வீக் டேஸில் ஃபுல்லானால் தான் அடுத்த வீக்கெண்ட் அவங்க தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஜென்ரலாக வீக் டேஸில் மக்கள் பெரிய பெரிய ஸ்டார் படங்களுக்கே அவ்வளோவா தேட்டருக்கு வர்றது கிடையாது. எந்த படமாக இருந்தாலும் வீக்கெண்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்காங்க. ஸோ வீக் டேஸ் நீங்கள் ஷோஸ் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வீக்கெண்ட் சஸ்டெயின் ஆகாது. ஸோ சின்ன படங்கள் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் படம் சஸ்டெயின் ஆகும், ரீச் ஆகும். அதுவும் ஓடாத தேட்டரில் நீங்கள் ஷோஸ் கொடுக்க வேணாம். எந்த தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக படம் ஓடுதோ அந்த தேட்டர்ஸில் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு தான் கேட்குறோம். இதை எங்கள் டீம் சார்பில் எல்லாருமே கேட்டுக்கிறோம். ஸோ தயவுசெய்து சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதான், எல்லாருமே எல்லா படத்துலையும் எல்லாரும் எந்த அளவுக்கு முழு ஈடுபாடாக ஒர்க் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட அப்பா திட்டமிட்ட 2 ரிலீஸ்க்கு முன்னாடியே என்னை விட்டு போயிட்டார். ஸோ அவர் இங்கே இல்லைன்றது நேச்சுரலி ஒரு வருத்தம் தான். ஸோ அவர் இருந்தால் சந்தோஷப்பட்டுவார். மற்றபடி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு,
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. குறிஞ்சி சார், அவர் தான் நான் 0-ஆக இருக்கும்போது என்னை நம்பி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணார் 2012. எல்லா படத்துலையும் என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து திட்டமிரன்லேருந்து எல்லா படத்துலையும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு வந்து தேங்க்ஸ் டு குறிஞ்சி சார் அப்படின்ட்டு இருக்கும். 2012 என்னை நம்பி ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர். இதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக எல்லா படத்துலையும் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கார்டு இருக்கும். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் 2 மேட்ரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ தெரியல அப்படின்னா அடுத்த வருஷம் ப்ரெஸ் மீட்டில் ஹாட்ஸ்பாட் 2ஓட ட்ரெய்லர் லான்ச்சில் மறுபடியும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணலாம். தேங்க்யூ. உங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா எந்த ஒரு எமோஷனாக இருந்தாலும் சரி அவங்க கண்ணிலேயே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. நடிகை ஜனனி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு, பிகாஸ் வேறு ஒரு ஈவெண்ட்லேருந்து வந்தேன், மன்னிக்கணும். அண்ட் மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படின்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம அது நல்லா இருந்ததுன்னா அது நல்லா இருக்குது அப்படின்றத நீங்கள் என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி படங்களும் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் டைரக்டர், பிகாஸ் அவரை நான் நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன். கதை கேட்குறதுலேருந்து செட்டில் நிறையா டைலாக்ஸ் மாற்ற சொல்லி நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு தெரியும். பட் அவர் வந்து ஒரே விஷயம் தான் சொன்னார், என்னை நம்புங்க, கண்டிப்பாக இது தப்பாக போகாது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் இது வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். லுக்ஸ் வைஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு விஷன் இருந்தது. ஸோ லைக் ஐ கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் ஹிம். அண்ட் அவரோட முன்னாடி படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஸோ என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை அழகாக எடுத்துகிட்டு போய் லைக் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அழகாக எடுத்திருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைக் எஸ்பெஷலி லைக் உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸ் கிட்ட வர ரியாக்ஷன் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. படத்தில் வந்த திவ்யாவில் தொடங்கி இப்போ ஹாட்ஸ்பாட்டில் அழுத்தமான அம்மாவா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப ரியாலிஸ்டிக்காக நடிக்கக்கூடிய நடிகை சோஃபியா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இதே இடத்துல லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்திருக்கும் போது பயந்து ஆக்சுவலி வீட்டுக்கு போய் தூங்கலாம் இல்லை. என்னடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கு இப்படி ஒரு நெகட்டிவாக வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அப்புறம் டெக்னீஷியன் சாருக்குலாம் அப்போ எந்த மாதிரி நிலைமை இருக்கும்னு நான் யோசித்தேன். பட் யாருமே இந்த படத்தை விட்டு கொடுக்காம இந்த அளவுக்கு சக்ஸஸ் மீட்டருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நீங்களாம் அதை ஒழுங்காக ரிவ்யூ எழுதலைன்னா இந்த சக்ஸஸ் மீட்டிங் இருந்திருக்காது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சார், அது லக்ஷ்மி கேரக்டர் நான் கண்டிப்பாக நல்லபடியாக ப்ளே பண்ணியிருப்பேன் நம்புகிறேன். அண்ட் அந்த வாய்ப்பை வந்து இன்னும் மேலே ஐ ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஆல். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இதில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ நான் அடுத்து கூப்பிட போகிறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, திட்டம் 2 படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார். அப்போவே பயங்கர யதார்த்தமாக நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு பேரையும் வாங்கினார். இந்த ஹாட்ஸ்பாட்டில் தக்காளி சட்னி பாட்டில் இவர் பாட்டை பார்க்கும்போது பாவமாகவும் இருந்துச்சு, கோவமாகவும் இருந்துச்சு. ஸோ எஸ், நடிகர் சுபாஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா அதுக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய காரணம். ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்லேருந்து, நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்லேருந்து தான் வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சு. இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. அடுத்தபடியாக வந்து எங்கள் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு திட்டம் 2க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லைனப் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த லைம்லைட் எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அண்ட் தினேஷ் சார், சுரேஷ் சார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்கு எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. சைட் பை சைடில் வந்து எங்கள் டைரக்டர் வந்து வெளியே அவர் தனியாக வந்து சிங்கிள் ஹேண்டடாக நிறைய விஷயம் பண்ணிட்டுருந்தார். எல்லா இடத்துக்கும் போகிறது வர்றது, இன்டர்வியூஸ் வந்து ஒரு செகண்ட் கூட அவர் வந்து வேஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்களை. அண்டு இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த சரவணனை செமையாக வந்து ஒரு காம்போ ஒன்று கொடுத்துருந்தாரு. என் ஃப்ரெண்டாக நடிச்சிருந்த அமர் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். டப்பிங்லலாம் பிரித்து எடுத்துட்டார். ஸோ இந்த
படத்தை வந்து என்னோட அடுத்த திட்டம் 2க்கு அடுத்து எனக்கு வந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் கொடுத்த இவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. ஸோ ஹாட்ஸ்பாட் படத்தில் கேம் ஃபேம் அப்படின்ற ஒரு போர்ஷன் ஃபேம் கேம் போர்ஷனில் ஆங்கராக நடிச்சிருந்த நடிகை சங்கீதா அவர்களை பேச அழைக்கிறேன். நான் வந்திருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னோட டைரக்டர் விக்னேஷ் சார். ஸோ இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு அப்ளிகேஷனில் ரீல்ஸ் மூலியமாக என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ டேலண்ட்ஸ் எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் இருக்கும் போது எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ட் இன் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக நடிகர் திண்டுக்கல் சரவணன் அவர்களை பேச அழைக்கிறேன். நீங்கள் உங்கள் கேள்வி கணைகளை தொடுக்கலாம். கேள்வி கணைகளா? டைரக்டர் சார், அந்த ஹாட்ஸ்பாட் 2ல் அவர்கிட்ட சொன்ன பாக்கி 2 கதையை எடுப்பீங்களா சார்? ஆக்சுவலி 8 கதை சார். 8 கதையா? அவர் 4 சொல்லிட்டாரு. இல்லை, 8 கதை முதல்ல ஒரு சீரீஸாக பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் அதை 4 வந்து ஒரு படமாக பண்ணுறதா மாற்றணும். ஸோ 4 கதை அவர்கிட்ட சொன்னேன், அதுதான் பண்ணுறதா இருந்தது. பட் அது 2020 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆக ஒரு 2 கதையை மாற்றணும். அது அவர்கிட்ட சொல்லலை. அந்த 8 கதையும் இந்த மாதிரி கதைகளா? நான் கேட்குறது அந்த மாதிரி கதைகளா? அந்த மாதிரினா எந்த மாதிரி சார்? இந்த மாதிரி கதையான்னு நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாகவும் இருக்கலாம், வேறு மாதிரியாகவும் இருக்கலாம், தெரியல சார். அப்புறம் ஒரு விஷயம், நாங்கள் உங்களை வந்து ட்ரெய்லர் லான்ச் அப்போ கொஞ்சம் கேட்டோம், வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்புறம் படத்தை ரொம்ப பாராட்டினோம். ஆனால் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துட்டீங்களோ? ஏன் சார், ஏன் அப்படி சொல்கிறீங்க? இங்கே இருக்க போஸ்டர் பாருங்க, பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுட்டு இருக்காங்க. அவர் கையில் மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணியிருக்கலாமே சார்? அந்த கேரக்டர் அது சார். அந்த கேரக்டர் தான் படத்தில் இருக்குது. எதுக்கு இங்கே மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார். எல்லாத்துலேயும் கதை பிடிச்சா எப்படி சார்? இல்லை, அதுவும் டாப்பில் தூக்கி வச்சிருக்கீங்க. சரி, அதெல்லாம் எதாச்சியாக நடிக்கிறேன் சார். போஸ்டர் டிசைனர் தான் திட்டணும் சார். வேலு சொல்கிறேன், நீங்கள் பார்க்காமல ஓகே பண்ணியிருப்பீங்க சார். இந்த அளவுக்கு யோசிக்கல. இந்த அட்வான்டேஜ் வேணாம். நீங்கள் நல்ல கருத்தை சொல்கிறீங்க, அது நேரடியாக வந்துடுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் இது அடுத்த படத்துக்கும் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசில் இது என்னன்னு தெரியாது, ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் இந்த அவேர்னஸ் தேவையில்லை. அதான் அது தேவைங்க. ஆனால் நம்ம அப்பா நம்ம கையில் கொடுத்தா இதெல்லாம் கற்றுக்க கொடுத்தாங்க. அது கரெக்டு தான், அதுக்காக கேட்குறோம். சரி, அது எனக்கு நானே மீடியாவில் கொஞ்சம் ஜாலியான பர்சன் தான். எனக்கே ஒருத்ததுன்னா மற்றவங்க நிலமையை யோசிச்சுப்பாரு. சரி, அடுத்த வாட்டி யோசிச்சுக்கிறோம் சார். இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிற பெண் உரிமை உண்மையாகவே ஆமாம்ல அப்படின்னு தோண வச்சுது. அதுவும் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம். நன்றி நன்றி. அவன் நம்ம அப்படி, அதாவது நான் என் ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற, அதை எப்படி அதை கரெக்டாக பதமாக என்ன மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா? அது வந்து உண்மையாக நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை கற்பனை தானா? இல்லை சார், எல்லாருமே நானும் வளர்ந்த பீரியடில் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்திருப்பேன்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கேருந்து மாறுறது தான் சார். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார். ஜி, அந்த பாட் அதான் அந்த காண்டம் வச்சிருக்க சீன்ஸு, அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு? உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அந்த ஐடியா தான் சார். அந்த மீன் தான் வச்சு. ஆமாம், அதான் பசங்களுக்குன்னா ஒன்று, பொண்ணுக்குன்னா எப்படியா அப்படி இல்லை. முன்ன இந்தி படங்களில் வந்து இப்போது போல்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தாண்டி இப்போ வந்து தமிழில் வந்து முதல் படமாக நீங்கள் இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. அது அந்த இதுவா சார்? கே பாலச்சந்தர் சார் 40 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரில. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதோ நம்ம ஓரளவு, ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருப்பீங்க, லாட்ஜில் காட்டுற மாதிரி. அது பெரிய விஷயம். அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியாது. ஏன்னா அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு மாதிரியான இது காமிப்பீங்க. ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே, ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே, இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த ரோட்டில் நடந்த அந்த காமெடி போர்ஷன் இருக்குல்ல சார், அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. சரி பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்தது, எழுதும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது, பரவாயில்ல அப்படின்னு விட்டேன். ஆனால் ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலை. தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்குது. ஸோ